40 நல்ல தன்மைகள் உள்ளன. அவற்றில் உயர்ந்த தரத்தில் உள்ளது, தன்னுடைய ஆட்டை ஒருவருக்கு கொடுத்து அவர் அதனுடைய பாலில் இருந்து பலனடைந்து கொண்டு பிறகு அதை அதன் உரிமையாளரிடமே திருப்பி கொடுத்து விடுவது. அல்லாஹு தாலாவால் வாக்களிக்கப்பட்ட இதற்குரிய நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒருவர் அமல் செய்தாலும் அந்த நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹு தாலா அவரை சுவனத்தில் நுழைய செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபின்றதை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். விளக்கம்: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 நல்ல காரியங்களை விபரமாக சொல்லாதது மனிதன் ஒவ்வொரு நன்மையையும் ஹதீஸில் சிறப்பித்து கூறப்பட்ட 40 நன்மைகளில் ஒன்றாக இருக்கலாம் என்றெண்ணி அமல் செய்ய வேண்டும் என்பதாகும். மனிதன் ஒவ்வொரு அமலையும் நம்பிக்கையோடு மேலும் நன்மையை ஆதரவு வைத்தும் அமல் செய்ய வேண்டும் என்பதே இந்த ஹதீஸின் கருத்து. இந்த அமலின் மீது அல்லாஹு தஆலாவால் வாக்களிக்கப்பட்ட இன்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த அமலுக்குரிய சிறப்புகளை கவனத்தில் வைத்தும் அமல் செய்ய வேண்டும் என்பதாகும். இந்த தவக்குல் அப்படின்னு சொல்லி இறை நம்பிக்கை வைப்பதை எல்லா நல்லோர்களுமே வாழ்க்கையின் ஒரு பெரிய பிடிமானமாக வைத்திருந்தார்கள். காரியம் சமயங்கள்ல நடக்குதோ நடக்கலையோ, ஆனா தவக்குல எந்த காலத்திலயுமே வைக்காம இருக்கவே மாட்டாங்க. ஆனா நமக்குள்ள மென்டாலிட்டி எப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்துல அல்லாஹ்வை நம்புவோம். சப்போஸ் அவன் அதை தரலன்னு வச்சுக்கிறீங்களேன், அடுத்து இவன் அவனை எதிர்பார்க்கவே மாட்டான், கேட்கறதும் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு தான் இவன் கொடுக்கல, இவன் என்ன கொடுக்கவா போறான். 100ல நான் சொல்லுவேன் 60% மக்கள் இது நடக்குமா, இது அல்லாஹ் கொடுப்பானா கொடுக்க மாட்டான்ற 2 விதமான பேதளிப்பு மனதுல தான் நம்ம என்ன செய்வோம்னா துஆவே கேட்போம். பிடிவாதமான முறையில நீ தந்துதான் தீரணும், நீ தருவேன்ற நம்பிக்கை இருக்குன்னு உறுதியான உள்ளத்தோடு வணக்க வழிபாடு செய்யக்கூடிய மக்களோ பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களோ வெறும் 40% தான். மீதி 60% மக்கள் என்ன பண்றதுண்டா, 1-2 விஷயங்களை கேட்கறது, அது அல்லாஹ்வால அது நீர்த்து போயிருச்சுன்னு வச்சுக்கிறங்க. உடனடியா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன தரவா செய்யறான், நம்ம இவ்வளவு கேட்டோம், ஆம்பளை பிள்ளைய கேட்டோம் கொடுக்கவா செஞ்சான், சொந்த வீடை கேட்டோம் கொடுக்கவா செஞ்சான், இதை மட்டும் என்ன பெரிய கேட்கணும்ன்ற வாழுது அப்படின்னு அதை பத்தி சட்டை பண்றதே இல்லை. சில பேர் கொஞ்சம் ஓவர்டேஜா கொஞ்சம் அட்வான்டேஜா போய் என்ன பண்ணுவாங்கடா, அதை என்னங்க போட்டுக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க, அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு முயற்சி பண்ணுங்கன்ற வார்த்தையை கூட பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இவங்க பெரிய விரக்தி அடைஞ்சிட்டாங்களாம், அதுல ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகர்த்தெறிந்தாங்க இந்த வார்த்தையை வச்சு. பறவைகள் அப்படிதான் போகுதா? ஒரு பறவைகிட்ட இருக்கக்கூடிய தவக்குள் ஒரு மனிதன்ட்ட இல்லைன்னு சொன்னா அப்ப பறவையை விட இவன் கேவலமானவனாண்டு வருதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறவையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னாங்க. எப்படின்னா, அவைகள் காலையில் கூடுகளில் இருந்து பறக்கின்றன, அல்லாஹ்வை நாடுதான் பறக்குது, ரப்புல் ஆலமீனை நாடி தனக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் பறக்குது. பறந்து அலைந்து திரிந்து என்ன செய்கின்றன, உணவை பெற்றுக் கொள்கின்றன, அல்ஹம்துலில்லாஹ்னு கூட்டுக்கு திரும்புகின்றன. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய பாடம் இருக்கும். காக்கைகள் பிரச்சனை இல்லை, இந்த காக்கைகளுக்கெல்லாம் எங்கேயாவது என்னதையாவது தின்றோம். சில பறவைகள் வெறும் மீன் மட்டும்தான் சாப்பிடும், பாவம், நீர்ல உள்ள அந்த உயிரினங்களை மட்டும்தான் சாப்பிடும். மெட்ராஸ்ல பெரிய நீர் வரத்து அதிகமாவா இருக்கு, பெரிய அளவுக்கு நீர் வரத்து அதிகமாவா இருக்கு. அவைகள் எங்கு போய் சாப்பிடுகின்றன, எங்கிருந்து அவைகள் பசியா இருக்கின்றன தெரியாது, அல்லாஹ்வை நாடி புறப்படுகின்றன. இதுதாங்க பறவை தவக்குல். பறவைகள் தான் வலியுல்லா. இந்த விஷயத்துல யார் வலியுல்லா? பறவைகள் தான் வலியுல்லா. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னாங்க, தவக்குல மட்டும் கரெக்டா வை. பறவைகள் எப்படி பட்டினியோடு அல்லாஹ்வை நாடி வெளியில் சென்று மாலையில் வயிறு நிரம்பி திரும்புகிறதோ அந்த பறவைகளுக்கு உணவளித்த இறைவனை உனக்கும் உணவளிப்பான் என்று சொன்னார்கள். அப்படி வச்சாங்க நம்பிக்கை. ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி எடுத்துக்கிறங்க, உலகத்தாரெல்லாம் தன் பக்கம் இல்ல அந்த நேரத்துல. அவதூறு விஷயத்துல ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது கலங்கத்தை ஏற்படுத்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும் அது
எல்லாரும் ஏற்படுத்தி எல்லாருமே ஒரு அகேன்ஸ்டா தான் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி தனித்த பொம்பளையா தான் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி தனித்த பொம்பளை. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சரியான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆயிஷா நாயகி மீது நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வால நிரூபிக்கப்படும் சொல்லிட்டு நாடுனாங்க. அதை வெளிப்படுத்தி சொல்லல, அவ்வளவுதான். சில பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது தப்பான வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்காத ஒரு நம்பிக்கையா மற்றவங்க மனைவி மேல வச்சிட போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மேல நம்பிக்கை வச்சாங்க. என்ன ஒண்ணு, அல்லாஹ்வால நிரூபிக்கப்பட்டுட்டா உலகம் அமைதியாயிடும். உலக பொதுமறையில நிரூபிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கிறீங்க. உலக பொதுமறை குர்ஆன்ல ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி உத்தமி அவங்க பத்தினின்னு எல்லாரும் அமைதி ஆயிடுவான். துளிர்த்து விட மாட்டான், ஃபித்னாவை கிளப்ப மாட்டான், கண்ணு மூக்கு காது வச்சு பேச மாட்டான் அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதப்பட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி அந்த நேரத்தில் தனித்து விடப்பட்ட ஒரு பொம்பளை தான். எல்லாரும் ஒரு பக்கம், இவங்களும் ஒரு பக்கம். சில பேர் இப்படின்னா அட்வைஸ் பண்ணாங்க, அதை அட்வைஸ் பண்ணாமே இருந்திருக்கலாம். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய உறவுகள்ல நீ அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு, ரப்புல் ஆலமீன் மன்னிச்சிருவான், சின்ன பிள்ளை தானே நீ அப்படின்லாம், அதாவது தவறு இவங்க செஞ்சது போலயே ஒரு இது பண்ணாங்க. அது பெரிய வரலாறு, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் ஒரு இதுக்காக சொல்ல வர்றேன். அப்ப யார் மேல நம்பிக்கை வைக்கிறாங்கடா, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அழுது பிராவலிக்கிறாங்க, தொழுது துவா செய்யறாங்க, வெளியில வர்றதே கிடையாது, யார்கிட்டையும் பேசுறது கிடையாது, அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு அல்லாஹ்விடத்திலே ஊஞ்சல் ஆடுறாங்க. சூரா நூரை அல்லாஹ் இறக்கி வச்சான். என்னை பொறுத்தவரை அதுக்கு சூரா நூறுன்னு வைக்கிறதுக்கு பதிலாக சூரா ஆயிஷானே வச்சிருக்கலாம். ஏன்னா முழுக்க 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 ஹஜ்ரத் ஆயிஷா நாயகியை பத்திய 11 ஆயத்துக்கள் அந்த இடத்துல வரும். 11க்கு மேற்பட்ட ஆயத்துக்கள் தான் நிறைய வரும் சூரா நூர்ல. ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி பத்தினி, ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி உத்தமி, அவங்க மோமீன்களின் தாய், இந்த மாதிரி அவதூறு கற்பிப்பவனுக்கு என்ன தண்டனை, இட்டு கட்டி பேசுபவனுக்கு என்ன தண்டனை அப்படின்றதெல்லாம் அது சம்பந்தமாகவே சூரா நூர் இறக்கப்பட்டுச்சு. அப்ப தவக்குளுடைய பலாபலன் தானே இது. உலக பொதுமறையில ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணை, நபியினுடைய மனைவி தான், நபியினுடைய மனைவி தான், அல்லாஹ்வை பொறுத்தவரை சாதாரணமான பெண்ணு தானே, அந்த பெண்ணை இறைவன் குறிப்பிட்டு காட்டி ஒரு அத்தியாயத்தை இறக்கக்கூடிய அளவுக்கு தவக்குள் வேலை பார்க்குதுண்டா, நம்முடைய தவக்குள் ஓட்ட ஒடிசலா இருக்க போய்தான் நம்முடைய தவக்குள் வானம் இல்ல, நம்ம வீட்டு முகட்டை கூட தாண்டது கிடையாது, வீட்டு தளத்தை கூட தாண்டது கிடையாது. நம்பிக்கை, சரியான நம்பிக்கை வைக்க மாட்டிருக்கானே. ஏங்க பொருள் மேல உள்ள நம்பிக்கை, உலக மக்கள் மேல நம்பிக்கை, ஊழியர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறான் படுபாவி, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. முருகன் முடிச்சு கொடுத்துருவான்பா, கந்தம் முடிச்சு கொடுத்துருவான், சங்கரை நம்புனா கைவிடப்படார் சொல்றான். சகோதரர்களே, சங்கர் நல்ல பையன், சரியான மேஸ்திரி, சரியான சித்தாளு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய மனிதன் படைத்த ரப்ப என்ன செய்யறான், துரோகத்தோடு மறக்கிறான். மனிதர்களை முன்னிலைப்படுத்தக்கூடியவன் ரப்பை முன்னிலைப்படுத்துவதில்லை. ஆகவே இந்த இழி செயலிலிருந்து தப்பிப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த ஒரு காரியமுமாக இருந்தாலும் என்னை படைத்தவன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், அது நடக்குதோ நடக்கலையோ அது இரண்டாம் பட்சம், நடத்தி காட்டுறது அல்லாஹ்வுடைய வேலை. ஒரு வேலை அதுல ஹைர் ஷர்ரு தீமை இருந்துச்சு, இவனுக்கு ஏதாவது கேடு இருந்துச்சுன்னா நடத்தாம போயிடலாம். இப்படிதான் ஒரு மென்டாலிட்டி இருக்கணும், ஒரு மூமினுடைய மென்டாலிட்டி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட தவக்குலில் உச்சம் பெற்ற மக்களாக ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி